நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். கலை கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமே அனைத்து துறைகளிலும் சாதிக்க வாய்ப்புள்ளது என்று தாகூர் கலைக்கல்லூரியின் பொன்விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரியின் 50வது ஆண்டு பொன்விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் ஷைமா வரவேற்று பேசிய விழாவில் ஆளுநர் இக்பால் சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தார். விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பேசுகையில், தாகூர் கலைக்கல்லூரி புதுவையில் துவங்கப்பட்ட முதல் கல்லூரி. இது எண்ணற்ற பேராசிரியர்கள், அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், பல்வேறு துறை அதிகாரிகள், நிபுணர்களை உருவாக்கியுள்ளது. வசதி படைத்தவர்கள் மட்டுமே கல்லூரியில் படிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி சிறந்த கல்லூரியாக திகழ்ந்து வரும் இக்கல்லூரி பொன்விழா கொண்டாடுவது புதுவையின் கல்வித்தரத்தை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும், பொறியியல், மருத்துவம் போன்ற உயர்கல்வியில் இடம் கிடைக்காத மாணவர்கள் தாழ்வு மனப்பான்மையுடன் கலைக்கல்லூரியில் சேர்கின்றனர். ஆனால் கலைக்கல்லூரி மாணவர்களுக்கு மட்டுமே IAS அதிகாரிகள் போன்ற அனைத்து துறைகளிலும் சாதிக்க வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே நம்மால் சாதிக்க முடியும், வளர்ச்சியடைய முடியும் என்ற எண்ணத்தை மாணவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பேசினார். IAS அதிகாரிகள் எத்தனை பேர் வந்தோம் அந்த கல்லூரில இருந்து? சொல்லுங்க பாப்போம். சொல்ல முடியல. வர வேண்டும். அந்த முயற்சியெல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு அந்த பட்டப்படிப்பில் நிதி ஒதுக்கி செலவு செய்ய காத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு சென்னை, டெல்லி போன்ற இடங்களில் உள்ள மையங்களுக்கு கூட அவர்களை அனுப்பி வைத்து அவர்கள் பெறுகின்ற பயிற்சியின் மூலமாக ஒரு 10 IAS அதிகாரிகள் பூச்சேர்ந்து இருக்காங்கன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கு பாருங்க. நீங்க நினைச்சு பாருங்க. எத்தனையோ மருத்துவர் பொறியாளர்கள் இருந்துகிட்டே இருக்காங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்முடைய பொறியியல் கல்லூரியும் சரி, மருத்துவக் கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களும் சரி முதலிடத்தை பெற்று வந்துட்டே இருக்காங்க. நல்ல மருத்துவர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த IAS அதிகாரி பாத்தீங்கன்னா இல்ல. வர வேண்டும். இந்த கல்லூரி படித்தவர்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எல்லாம் இருக்கும். எல்லா நிலையிலும் இருக்காங்க. IAS அதிகாரிகள் இந்த கல்லூரி உருவாக்கி இருக்கின்ற சொல்கின்ற நிலைக்கு ஒரு 10 IAS அதிகாரி இந்த கல்லூரி வந்திருக்காங்க. அப்படி சொல்லக்கூடிய நிலைக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதற்குரிய முயற்சியை நம்முடைய மாணவர்கள் தங்களுடைய எண்ணத்தில் இருத்தி எடுக்க வேண்டும். அந்த முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுத்தால் நிச்சயமாக வெற்றி உண்டு. நாங்க நினைக்கிறதுலாம் அப்படிதான். கலைக்கல்லூரியில் படித்த மாணவர்கள் ஒரு 10 IAS அதிகாரிகளாக பல மாநிலங்கள் சென்று பணியாற்றுகின்றார்கள் சொல்லுகின்ற அளவிற்கு நீங்கள் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதற்கு அரசு நிச்சயமா உதவி செய்யும். அது எந்தவித ஐயமும் இல்லை. விழாவில் கல்லூரியின் முன்னாள் முதல்வர்கள் கிருஷ்ணமூர்த்தி, பாலசுப்ரமணியன், பாபு ஆப்ரஹாம் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் தலைமை செயலர் சத்யவதி, முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், கல்வித்துறை செயலர் ராஜீவ் யதுவஞ்சி, புதுவை பல்கலைக்கழக இயக்குநர் ராமதாஸ், டீன் வெங்கட்ராமன், உயர்கல்வித்துறை இயக்குநர் பன்னீர்செல்வம் மற்றும் பேராசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூரில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு கூட்டத்தில் பொதுமக்களின் சரமாரியான கேள்விகளுக்கு கலெக்டர் தீபக்குமார் அமைதியாக பதிலளித்தார். புதுவை பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் வருவாய்த்துறை சார்பில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் பொதுமக்களுடனான கருத்து கேட்பு கூட்டம் கலெக்டர் தீபக்குமார் தலைமையில் நடைபெற்றது. அரசின் அனைத்து துறை அதிகாரிகள், கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலக அதிகாரிகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு தலைவர் சந்திரசேகர், கிராமப்புற கூட்டமைப்பு தலைவர் ஜெகநாதன், மாணவர் கூட்டமைப்பு தலைவர் சாமிநாதன், பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் பாலா உள்ளிட்ட பல அமைப்பினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றில் மணல் கடத்தல், மது கடத்தல், கிராமப்புறங்களில் சிறப்பு பேருந்து இயங்காதது, பாகூர் பகுதியில் அரசு பள்ளிகளில் மத்திய சமையல் கூடம் அமைக்காதது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை பொதுமக்கள் சரமாரியாக எழுப்பினர். அவை அனைத்திற்கும் கலெக்டர் தீபக்குமார் அமைதியாக பதிலளித்தார். கூட்டத்தின்போது ஆள்மாறாட்ட வெடிகுண்டு விபத்தில் கொல்லப்பட்ட ஜெகதீசனின் மனைவி கலெக்டரிடம் தனது கணவரை கொன்ற கொலையாளிகள் தற்போது ஜாமீனில் வெளியே வந்து சுதந்திரமாக உலவி வருவதாகவும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனு அளித்தார். அதனை ஏற்றுக்கொண்ட கலெக்டர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் இலவச மருத்துவ சேவை கோரி கட்டண சுற்றறிக்கையை எரித்து பாதுகாப்பு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அண்ணா சாலை காமராஜர் சிலை அருகே ஜிப்மர் பாதுகாப்பு குழுவினர் ஜிப்மரில் சிகிச்சை கட்டண முறையை ரத்து செய்ய கோரி கட்டண சுற்றறிக்கையை எரித்து போராட்டம் நடத்தினர். குழு தலைவர் முருகன் தலைமையில் பொதுச் செயலாளர் பாலமோகனன் முன்னிலையில் நடந்த போராட்டத்தில்
விடுதலை சிறுத்தை கட்சி மாநில அமைப்பாளர் பாவாணன், பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தாமோதரன் உள்ளிட்டோர் கண்டன உரையாற்றினர். போராட்டத்தில் 2500 ரூபாய்க்கு மேல் மாத வருமானம் இருப்பவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற சுற்றறிக்கையை கொளுத்தியபோது போலீசார் தடுத்து நிறுத்தியும் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் 47 பேரை இன்ஸ்பெக்டர் அங்கப்பன் தலைமையிலான போலீசார் கைது செய்தனர். புதுவையைச் சேர்ந்த 10 பேராவது IAS அதிகாரியாக வர வேண்டும், அதுதான் புதுவைக்கு பெருமை என்று தினத்தந்தி சார்பில் நடைபெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தினத்தந்தி சார்பில் பாராட்டு விழா பைத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி முதல்வர் ஜான் போஸ்கோ முன்னிலையில் நடைபெற்றது. தினத்தந்தி கிளை மேலாளர் செல்லதுரை வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி மாநில அளவில் முதலிடத்தை பிடித்த பெத்தி செமினார் க்ளூனி பள்ளி முதல்வர், 2ஆம் இடத்தை பிடித்த பேட்ரிக், 3ஆம் இடத்தை பிடித்த செவன்டே பள்ளி முதல்வர்களை பாராட்டி கௌரவித்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ரொக்கப் பரிசு, பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி பேசுகையில், தமிழ் மொழியை வளர்ப்பதில் சிறந்த சேவை செய்து வரும் தினத்தந்தி மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பல பரிசுகளை வழங்கி வருகிறது என்றும், தற்போது தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகளும் போட்டி போட்டு சாதனை படைத்து வருவதாகவும், மாணவர்கள் IAS படித்து புதுவைக்கு பெருமை சேர்க்க வேண்டும், புதுவையை சேர்ந்த 10 பேராவது IAS அதிகாரியாக வேண்டும், அதுதான் புதுவைக்கு பெருமை, இதற்கான ஆர்வத்தை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களிடையே உருவாக்க வேண்டும் என்று பேசினார். முடிவில் அறிவியல் ஆசிரியர் இமானுவேல் நன்றி கூறினார். புதுவை அரும்பார்த்தபுரத்தில் உள்ள சோதனை சாவடியில் வில்லியனூர் தாசில்தார் தலைமையில் அதிகாரிகள் மணல் ஏற்றி சென்ற லாரிகளை ஆய்வு செய்தனர். புதுவை வில்லியனூர் சங்கராபரணி ஆற்றங்கரையில் இருந்து அனுமதி பெற்ற இடங்களில் லாரி மணல் ஏற்றி செல்கிறது. இவற்றில் முறைகேடுகள் ஏதும் நிகழாவண்ணம் அரும்பார்த்தபுரம் சோதனை சாவடியில் வில்லியனூர் தாசில்தார் தலைமையிலான அதிகாரிகள் மற்றும் போலீசார் மணல் ஏற்றி சென்ற லாரிகளை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர் மற்றும் ஆவணங்கள் முறையாக உள்ளதா என்று சரிபார்த்தனர். தானே புயலால் சோதனை சாவடி கொட்டகை பழுதடைந்து விட்டதால் அருகில் தற்காலிக கொட்டகை அமைத்து சோதனை பணியினை மேற்கொண்டனர். மேலும் இதுகுறித்து அதிகாரி, மணல் திருட்டு நடப்பதை தடுக்கும் வண்ணம் இதுபோன்ற ஆய்வுகள் தொடர்ந்து நடக்கும் என்று தெரிவித்தார். புதுவை வில்லியனூரில் வாகனங்களில் உள்ள கருப்பு நிற மின்தாளை போக்குவரத்து போலீசார் அகற்றினர். மேலும் அகற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனர். புதுவை வில்லியனூர் போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஐஜியின் அறிவுறுத்தலின்படி வில்லியனூர், ஆரியபாளையம், வடமங்கலம், பத்துக்கணு உள்ளிட்ட பகுதிகளில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வாகனங்களில் உள்ள கருப்பு நிற மின்தாளை அகற்றினர். மேலும் அகற்றாத வாகனங்களுக்கு அபராதம் விதித்து விரைவில் அகற்றும்படி அறிவுறுத்தினர். அதுபோன்று மாணவர் சிறப்பு பேருந்தினையும் ஆய்வு செய்து ஓட்டுநரிடம் கருப்பு நிற மின்தாளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தனர். தொடர்ந்து பள்ளி வாகனங்கள், பொதுமக்கள் வாகனங்களை ஆய்வு செய்தனர். புதுவை தனியார் நிதி நிறுவனங்கள் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் வேல் சொக்கநாதன் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. பாண்டிச்சேரி நிதி நிறுவனத்தில் பணம் முதலீடு செய்தவர்கள், நகை அடமானம் வைத்தவர்களுக்கு நிறுவனம் மூடி 8 வருடங்கள் ஆகியும் பணமும் நகையும் கிடைக்காததால் முதலீட்டாளர்கள் சங்கம் அமைத்து உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்து போராடி வரும் நிலையில் பணத்தையும் நகையையும் நிபந்தனையின் பேரில் திருப்பித் தர நிதி நிறுவன அதிபர்கள் தெரிவித்துள்ளதால் அது குறித்த ஆலோசனைக் கூட்டம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்தில் சங்க கௌரவ தலைவர் காந்திராஜ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காந்திராஜ், நிறுவன அதிபர்கள் தமக்கு எழுதிய கடிதத்தில் முதலீடு செய்த தொகை மற்றும் நகையில் 75% திருப்பித் தருவதாகவும், அதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் அரசு கையகப்படுத்தியுள்ள சொத்துக்களை விற்பனை செய்ய ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும், ஒப்புதல் அளித்த தேதியில் இருந்து 2 மாதத்தில் பணம் மற்றும் நகைகளை ஒரே தவணையாக திருப்பித் தருவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்று தெரிவித்தார். இதற்கு சங்கத்தின் ஒப்புதல் தேவை என்று தெரிவித்தார். கூட்டத்தில் புதுவை, கடலூர், நெய்வேலியில் இருந்து பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை நிர்வாக பொதுப்பிரிவு ஊழியர்கள் கூட்டு போராட்டக் குழுவினர் தலைமை தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பொதுப்பிரிவு ஊழியர்கள் கூட்டு போராட்டக் குழுவினர் காலியாக உள்ள அமைச்சக ஊழியர், ஓட்டுநர், பண்டக காப்பாளர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளையும் உடனடியாக நிரப்பிட வேண்டும், அரசு பணியாளர்களுக்கு ஒப்பந்த முறையில் ஆட்கள் அமர்த்தப்படுவதை உடனடியாக நிறுத்திட வேண்டும்,
3 ஆண்டுகள் பணிபுரிந்த தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் தலைமை தபால் நிலையம் முன்பு குழு ஒருங்கிணைப்பாளர் பாலமோகனின் தலைமையில் சம்மேளன பொதுச் செயலாளர் ஆனந்தராஜன் முன்னிலையில் 1 மணி நேரம் பணியை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து எழுச்சியோடு தர்ணா ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் சங்க பொறுப்பாளர்களும் இணைப்பு சங்க பொறுப்பாளர்களும் திரளாக கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினரை போலீசார் கைது செய்தனர். புதுவை பொதுப்பணித்துறை பொறியாளர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் காலியாக உள்ள அனைத்து பொறியாளர் பதவிகளையும் உடனே நிரப்பிட வேண்டும், உயர்த்தப்பட்ட அலவன்ஸுகளை வழங்கிட வேண்டும், விடுபட்ட அனைத்து பொறியாளர்களுக்கும் ஏசிபி எம்ஏசிபினை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு சங்க துணைத் தலைவர் பெட்ரோகுமார் தலைமையில் தலைவர் அருணகிரி, செயலர் எழில்வண்ணன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலையில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து அவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் போராட்டத்தை கைவிடாததால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை கோவிந்தசாலை ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலின் ஊஞ்சல் உற்சவத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா துவக்கி வைத்தார். புதுவை கோவிந்தசாலையில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் கோவிலில் 15ஆம் ஆண்டு பிரம்மோற்சவம் கடந்த 30ஆம் தேதி துவங்கி தினமும் சிறப்பு வழிபாடுகளும் தேர்பவனி செடல் உற்சவம் போன்ற முக்கிய விழாக்களும் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் ஊஞ்சலாடுதல் வைபவங்களில் திமுக இளைஞரணி அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தமது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு ஊஞ்சல் உற்சவத்தை துவக்கி வைத்தார் மற்றும் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் மனதானம் வழங்கினார். விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் உற்சவதாரர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.